போதைப்பொருள் வழக்கில் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இயக்குனர் அமீருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு. இது பற்றி கூடுதல் விவரத்தை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், இயக்குனர் அமீர் எப்போது ஆஜராக வேண்டும்? கூடுதல் விவரங்கள். 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் திமுக நிர்வாகியும் மற்றும் சினிமா திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் கடந்த 9ஆம் தேதி கைது செய்தனர். அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவரது கூட்டாளியான சதா என்பவரையும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக அவரை போலீஸ் காவலில் எடுத்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டையில் இவர் நியூசிலாந்து, சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து இவருக்கு சொந்தமான குடோன் மற்றும் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி இவருக்கு தொடர்புடைய இடங்களை சீல் வைக்கும் நடவடிக்கையிலும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக தற்போது இயக்குனர் அமீருக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் ஒன்றை அளித்துள்ளனர். வருகிற 2ஆம் தேதி டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் அலுவலகத்தில் ஆஜராகவும் சம்மன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இவர் இயக்கக்கூடிய, அதாவது ஜாபர் சாதிக் தயாரிப்பில் இயக்குனர் அமீர் இயக்கக்கூடிய இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்திற்கு தற்போது இறுதிக்கட்ட படப்பிடிப்பானது நடைபெற்று வரும் நிலையில இவருக்கும் தொடர்பு இருப்பதாக சமீப காலமாக குற்றம் சாட்டு தெரிவித்திருந்த நிலையில தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் சம்மன் கடிதத்தை அனுப்பியுள்ளனர். இவர் வருகிற 2ஆம் தேதி டெல்லியில் உள்ள போதைப் பொருள் அலுவலகத்தை ஆஜராக வேண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவருடன் ஜாபர் சாதிக்குடன் இணைந்து அமீர் பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்திருப்பதும் இவர்கள் தொடர்ச்சியாக இணைந்து பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த சம்மனானது கொடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு தொழிலதிபருக்கும் சம்மன் ஆனது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் வருகிற 2ஆம் தேதி டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் காலை 11 மணி அளவில் ஆஜராக வேண்டும் எனவும் சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். இயக்குனர் அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக் வழக்கில் ஜாஃபர் சாதிக் தயாரிப்பில் இயக்குனர் அமீர் எடுத்து வரக்கூடிய படம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. அது பற்றிய கூடுதல் விவரத்தை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.